நேத்து ராத்திரி தான் இது நடந்துச்சு. அங்க அவங்க 5-6 பேர் இருந்தாங்க. இறந்து போன என் புருஷன் வாங்கின கடன், அதுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டின்னு நிறைய பணம் வாங்கிட்டாங்க. அது கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? பரவாயில்ல, விடுங்க, நாங்க கூட இருப்போம். இனி உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஷமினா, இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. நாம அதை மகளிர் ஆணையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். மகளிர் ஆணையம்? இதுக்கான வழி மகளிர் ஆணையமும் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல. கொல்லணும். இவங்களை இப்படி பண்ண 5 பேரையும் வெட்டி கொல்லணும். நான் செய்யறேன் தனியா. கணேசா, நீ உள்ள போ. அட, இவங்களை எப்படி சும்மா விட்டுட்டு? உன்னை உள்ள போன்னு சொன்ன. என்ன வேணும்? சாரி, உங்ககிட்ட இங்க வந்து சாரி சொல்லணும்னு சொன்னாங்க. யாரு? டிஜிபியா? டிஜிபி எல்லாம் இல்ல. டிஜிபியே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இது பயஸ்வினி, என்னோட பொண்டாட்டி. அவ என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன். We are deeply in love. You get me? இரு, நான் அவளுக்கு கால் பண்றேன். பயஸ்வினி, டன். சூசன் கிட்ட சாரி சொல்லிட்டேன். சொன்னலையா? ஆமா, இங்கதான் இருக்காங்க. ஓகே, அப்புறம் கூப்பிடுறேன். பயஸ்வினி, என்ன ஊருடாது. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கோம். டீ சாப்பிடுங்களான்னு கூட ஒருத்தரும் கேட்கல. சோ சாரி, கொண்டு வரேன். ஏய், வேண்டாம் வேண்டாம். சொல்லி செய்யக்கூடாது, சொல்லாமலே செய்யறவதான் பெண். பட்டா நீ சொன்ன மாதிரி ஒன்னும் இல்லையே இந்த ஆளு. இதெல்லாம் சும்மா சீட்டிங், எல்லாரும் ஏமாத்துறதுக்கான வழி. எதுவா இருந்தாலும் நீ அவர்கிட்ட சண்டைக்கெல்லாம் போகாத. யார் இப்ப போனா? ஆனா அவர் என்கிட்ட திரும்ப வந்தா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹலோ, அப்படியா? சரி, தேங்க்யூ. பொலிட்டிக்கல் லீடர் சுலைமான் சாஹிப் இஸ் கார்னர். நாம கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில மந்திரி சபையில இன்னைக்கு விசாரணை பண்ண சொல்லிருக்காங்க. விசாரணை விஜிலன்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ பயப்பட வேண்டாம்ல. குட் மார்னிங் அப்பன். மார்னிங். உங்களுக்கு நல்ல அனுபவம் தான். நம்பிராஜன் கேஸே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இன்னொன்னு சுலைமான் சாஹித். நிறுத்து நிறுத்து. நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். மையழகன், இன்னைக்கு ஈவினிங் எந்த ஒரு ப்ரோகிராமையும் சாட் பண்ணாதீங்க. We have a meeting with the DGP. சாயங்காலம் ஒய்ஃபை சர்ச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மாத்த முடியாது. மாத்தி வச்சுதான் ஆகணும். ஸ்கூலு சர்ச் எல்லாம் அப்புறம் தான். டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். கடவுளுக்கானதை நாம செஞ்சாதான் நமக்கானதை அவர் செய்வாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ். நான் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் நாம தான் செய்யணும். டைம் இஸ் காட் அண்ட் ஒர்க் இஸ் வர்ஷிப். காலம் தான் தெய்வம், பொறுப்பு தான் வேண்டுதல். So we there on time. Okay? Be there on time. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்லப்பட்ட கிருஷ்ணன் நம்பிராஜன், நேத்து சடலமா கிடைச்ச சுலைமான் சாஹிப், 2 பேரோட மரணத்துக்கு பின்னாடியும் நான் பாக்குறது சில பேக் டிராப் கனெக்ஷன்ஸ், ஒற்றுமைகள். ஊழல் கேஸ்ல குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைய ஆரம்பிக்கும் போதே 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. நான் என்ன நம்புறேன்னா, இந்த 2 பேரோட கொலைக்கும் காரணமா பின்னாடி இருக்கிறது ஒரே ஆள் தான். யார் அது? ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்க, இல்லனா பாதிக்கப்பட்ட நிறைய பேர், இல்லனா ஏதாச்சும் ஒரு கேங். தேவையில்லாம இந்த விஷயத்தை டைவர்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பழி வாங்குற நினைப்பு ஒருத்தருக்கு இருக்கலாம். ஐ அக்ரி வித் தட். ஆனா ஒரு கேங்குக்கே இருக்கும்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயலூர் பக்கத்துல பழங்காட்டு குடியினர்கள் ஆந்திரால இருக்கிற நக்சலைட் சங்க தலைவரை பீப்புள்ஸ் ஃபார் குரூப் சந்திக்க போயிருந்தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு பெரிய டிவி சேனல். கவனிச்சிங்களா? ஆமா. 1970லயே நின்னு போன தீவிரவாதிகளோட கனவுகள் மறுபடியும் துளிர்க்குது சார். பீகார்ல இருந்து இப்ப ஆந்திர பிரதேசம் ஸ்டேட் வரைக்கும் வந்துருச்சு. உயிர்களை கொல்ற இந்த புயல் வயலூர் மலைகளை கடந்து நம்மள கொல்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இப்ப நாம என்ன பண்ணலாம்னு சொல்ல வரீங்க மிஸ்டர் அப்பன்? சார், இந்த போட்டோவில் இருக்கிற கதிர் நேத்து இறந்து போன சுலைமான் சாஹிப்போட அரசியல் நண்பன்.
நேத்து மந்திரி சபையில விஜிலன்ஸ் சப்மிட் பண்ண கேஸ் விசாரணை லிஸ்ட்ல 2வது பேரு இவரோட தான் இருக்கு. நாம இவரை தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா நாம என்ன பண்ண போறோம்னு இவருக்கு தெரியக்கூடாது. ஷேடோஸ், நிழல் மாதிரி நாம கதிருக்கு பின்னாடி இருக்கணும். அந்த அப்பன் மனோஜுக்கு பைத்தியம் தாயா பிடிச்சிருக்கு. இந்த ஆள் பின்னாடி ஆயுள் பூரா சுத்தினா அது விளங்குங்கிற. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லூஷனா ஏதாவது சொல்வாரு, அதே மாதிரி நடக்கும். அப்பன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காருன்னு நான் நம்புறேன் சார். கொலகாரங்க வருவாங்க, தனியாவோ இல்ல கூட்டமாவோ. அப்ப பிரச்சனை அவனுக்கு மட்டும் இல்ல உனக்கு இருக்குங்கிற. அவனை ஃபாலோ பண்றது தலையெழுத்து. விட்டுறாத, ஓவர்டேக் பண்ணு. ஓவர்டேக் பண்ணாத, ஃபாலோ பண்ணு. இதோ போயிட்டான். தேவையில்லாம பிபி ஏத்திட்டான் ஐயா. ஹலோ. சொன்ன அமௌண்ட் முழுசா வரணும்னு சொல்லு. Sir? I will call after. சொல்றாங்க. சார். யா. மெய்யழகன். எஸ். அடுத்த கூறிய அந்த கதிர் தான். இதை செஞ்சது அவனா தான் இருக்கணும், அந்த காவி ட்ரெஸ் போட்டவன். மையழகன், அவனோட ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும். டீடைல்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி. திஷான்னு ஒரு நிறுவனம் இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கிரைம் சம்பந்தப்பட்ட கிரிமினல்ஸ் ரெக்கார்ட் பூரா அவங்க கிட்ட இருக்கு. நாம அவங்கள கேட்போம். அந்த காவி உடையில இருக்கிறவனை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? லட்சியம் தான் எனக்கு முக்கியம், பிளான் இல்ல. போன கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எலிய புடிச்சா போதும். எலியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணுங்க. பூனை கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. கம்ப்யூட்டர்ல இந்த எலிய பத்தின தகவல் இல்ல. டீ குடிச்சிட்டே வேலையை பாருங்க.
அன்னைக்கு நான் அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு இந்த டீயா? அப்படியே வச்சுக்கோங்க. இது வீடு மட்டும் இல்ல, ஆபீஸ், ஹாஸ்டல் எல்லாமே. இங்க யார் வராங்க போறாங்கன்னு கவனிக்க கூட டைம் இருக்காது. அப்படின்னா புரியுதா? வர கெஸ்ட்டை கவனிக்க கூட முடியாம போயிடும். இது தாசன் தானே? இவனோட போட்டோ இங்க எப்படி? அம்மா உங்களுக்கு தெரியுமா இந்த ஆள? தெரியாதா? தாசன் முன்னாடி ஒரு நாள் சொத்து பிரச்சனைக்காக சர்ச்சை எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது என்ன தேடி ஒரு லெட்டர் வந்துச்சு. அதை எழுதுனது இவன் தான். அதுக்கப்புறம் நேர்ல ஒரு வாட்டி பார்க்க வந்தான். அப்ப இவனுக்கு ரொம்ப சின்ன வயசு, ஆனா மனசளவுல நம்ம கணேசனை விட 100 மடங்கு பயங்கரமானவன். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்ட ஆயுதத்தை எடுத்துட்டு நாட்டை திருத்துறேன்னு போறவங்களோட இவனும் சேர்ந்துட்டான்னு. மலபார்ல நடந்த பல ஸ்டேஷன் அக்கிரமங்கள்ல போலீஸ் தேட்டர் குற்றவாளிகள் லிஸ்ட்ல இவன் பேரையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த காவி அந்த காலத்தில் புரட்சி பண்ண பல பேரு இப்ப சாமியாரா தான் இருக்காங்க. இவன் இருக்கிற இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இடம் வயநாடு பக்கத்துல எங்கேயோ இருக்கான். ஓகே ஓகே, போதும், மீதியை கண்டுபிடிச்சிடலாம். கமா, தேங்க் யூ. ஃபாஸ்ட். சார், நான் சொல்றத கேளுங்க சார். அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என் தம்பியா இருந்தாலும் உண்மையை சொல்றேன், ரொம்ப மோசமானவன். தாசன் தானே அவன் பேரு? அது முன்னாடி. இப்ப துர்காதாசன். துர்காதாசன் சுவாமி ஒரு தடவை கொல்கத்தா போனா ரவுடிங் கூட சேர்ந்து கேங் மீட்டிங்க்கு. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் சாமியார் ஆயிட்டான். இருந்தாலும் எல்லாரையும் கொல்லணும்னு தான் அவன் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பைத்தியம் ஆயிட்டானோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த ஆள் யாரு? அது என்னோட புருஷன். ரொம்ப பாவம். ஐயோ, சாருக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வர. இருங்க இருங்க வர. அட தள்ளி நிலையா. ஐ திங்க் சார், என்னோட மச்சான் அவ கூட பிறந்தவன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். காட்டுக்குள்ள இருக்கா. காட்டுக்குள்ளன்னா? காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் உள்ள போனோம் சார். நடு காட்டுல இருக்கான். ஐயோ, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. போயிட்டாங்கம்மா.